हेलो दोस्तों, इस चैनल पर आपका फिर से वेलकम है। इस वीडियो में हम बेंटन के क्लासिक एलियंस को रैंक करने वाले हैं। ऑनेस्टली मुझे काफ़ी नॉस्टैल्जिक फील हो रहा है बिकॉज बेंटन मेरा ऑल टाइम फेवरेट कार्टून है। चलो ठीक है, इस वीडियो में बेंटन क्लासिक एलियंस को रैंक करने वाले हैं। तो चलो स्टार्ट करते हैं। ஹலோ கைஸ், இந்த திடீர்னு ஹிந்தியில் பேசணும்னு பயட்டிங்களா? அப்படியே என் ஹிந்தி எப்படி இருந்துச்சுன்னு ஹிந்திக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக் ஏலியன்ஸை நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கைஸ், இந்த ரேங்கிங் ஆப்ஸ்லாம் எனக்கு ஃபோனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஏன்னா நம்மள்கிட்ட பிசி இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஃபோனில் இருந்து ஒரு ஆப் கிடச்சிது. ஸோ அதனால் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரேங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த கேட்டகரிஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் அவுட். உங்களில் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பேர் கெட் அவுட். அதாவது ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரியில் போடப்படும். அப்படியே செகண்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நைஸ் இல்லை குட், எது வேணால் போட்டுக்கலாம். அதாவது கேவலமாக இல்லாமல் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுதான் அந்த கேட்டகரியில் வரும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ். கேவலமாகவும் இல்லாமல் குட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இது ரெண்டு கேட்டகரியோட நல்லா தான் இருக்குது அப்படின்னா மாஸில் போடப்படும். இது மேலே போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது கவுட். ஸோ அதில் ரொம்ப லெஜெண்டரியான ஏலியன்ஸ் எல்லாம் அதில் போடப்படும். ஸோ ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிரே மேட்டர், குட்டி குஞ்சான். ஸோ இந்த ஏலியன் பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப குட்டியாக இருப்பான், கொஞ்சம் புத்திசாலியாக கூட இருக்கலாம், அண்டு கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துலலாம் பூந்து போயிடுவான். இது அந்தளவுக்கு இதுக்கு பவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சும்மா ரொம்ப குட்டியாக இருப்பான், அவ்வளோதான் அவனுக்கு பவரே. ஸோ அதனால் நீங்கள் உடனே தட்டி அப்படியே அமுச்சு விட்டிங்கன்னா அப்படியே அவன் ஓடி போயிடுவான். ஸோ இதை நான் இதில் போடுறேன்னா கெட் அவுட் அதில் போடுறேன். பின்ன வேறு என்ன பவர் இருக்குது இவனுக்கு, இதில் தானே போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலரேட். ஸ்பீடாக ஓடுவாப்பில், அதை தொடர்ந்து கீழே ரெண்டு பால் வர வச்சுருப்பாப்புல, அதை வச்சு நல்லா உருண்டுக்கிட்டே ஓடுவார். பென்டன் ஃபேன்ஸ்லாம் கோவமாக இருப்பீங்க, ரேஜ் பைட் ஆவீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா ஸ்பீடாக ஓடுவாப்பில், கீழே வேறு ரெண்டு பால் வேறு இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சுட்டு நல்லா ஸ்பீடாக ஓடுவாப்பில். நிறைய பேருக்கு இந்த சூப்பர் ஸ்பீட் பவர் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த ஆள் என்ன சொன்ன, ஸ்பீடாக ஓடுவாப்பில், அதை தொடர்ந்து கீழே ரெண்டு பால் வேறு வச்சுருப்பாப்புல, அதை வச்சு நல்லா உருண்டுக்கிட்டே ஓடுவார். ஏன்ட்டு என்ன சொன்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா ஸ்பீடாக ஓடுவாப்புல, கீழே வேறு ரெண்டு பால் வேறு இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சுட்டு நல்லா ஸ்பீடாக ஓடுவாப்புல. இதில் எதில் உண்மை, ரெண்டும் உண்மை தானே, என்னடா சொல்கிற? ரெண்டு சைடும் குத்திட்டு இருக்கேன், நல்ல விதமாகவும் சொல்கிறேன், கெட்ட விதமாகவும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எதில் கொடுக்கலாம்னா ஓகேல கொடுக்கலாம். நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் மட். வைல்ட் மட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பிளைண்ட் டாக், கண்ணு தெரியாத நாயின்னு சொல்லலாம். மோப்ப சக்தி நிறையவே இருக்குது. இந்த நிறைய ஸ்பைடர் சென்சஸ் மாதிரி நிறைய சென்சஸ் வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த கேரக்டர்ஸ் யூஸ் தேர் பவர்ஸ் இந்த ரைட் வே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த போலீஸ் டாக் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வைல்ட் மட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் நைஸில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக். கோஸ்ட் ஃப்ரீக்கோட பவர் நிறைய பேருக்கு தெரியும், இன்விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமல் விளையாடலாம். இந்த செவத்துக்குள்ளலாம் பூந்து போயிடலாம். நம்ம கதவை திறந்து போகணும், உடச்சிக்கிட்டு உள்ளே வரணும், அதெல்லாம் தேவையில்லை. அன்லஸ் எந்த அனிமல்ஸும் உங்களை கேட்ச் பண்ணாத வரைக்கும் இது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும். ஸோ அதனால் இதை எதில் கொடுக்குறேன்னா மாஸில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட். கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஏலியனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த அப்கிரேட். ஸோ அதனால் அப்கிரேட் ஒரு கூலான ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி அந்தளவுக்கு தெரியாது, பட் ஆனால் பிடிக்கும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் அப்கிரேடை பார்த்தீங்கன்னா கூல்னு ஒரு கேட்டகரி இருப்போம், மாஸில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிப்ஜாஸுடைய பவர் பார்த்தீங்கன்னா அந்த நீந்தது தான் அதோடைய பவர். கீழே தண்ணிக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரிப்ஜாஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னா ஓகேல கொடுக்கலாம்.
அந்தளவுக்கு மொக்கலாம் கிடையாது, ஏன்னா இதுக்கு நல்ல பவர் தான். கிரே மேட்டர்லாம் கூட நிறைய பவர் தான். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 arms. உங்களால் 2 கை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியாதோ 4 கை வச்சு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ 4 arms அப்படிங்கிறது ஒரு கோட்டட் கேரக்டர் தான். அதனால் இதை தூக்கி ஃபர்ஸ்ட் கோட்டில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளை. எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு கேரக்டர். 4 டியூப் தான் இருக்கும், அந்த டியூப்லேருந்து ஏதோ சப்ஸ்டன்ஸ் வரும், அது என்ன சப்ஸ்டன்ஸ்னு தெரியாது. வேணால் பறக்கிறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா போயிடும். ஸோ ஸ்டிங் ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஏலியன். ஸோ அதை தூக்கி வந்து கெட் அவுட்டில் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட். ஏன்னா வந்து ஒரு டாப் 5 பென்டன் கிளாசிக் ஏலியன்ஸை ரேங்க் பண்ண சொன்னீங்களா, அதில் டாப் 1 டைமண்ட் ஹெட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அப்படி இப்படி ஓரமாக அப்படி கட் பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் சும்மா காசு வந்து குவியும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்காட்டி போங்க. ஸோ டைமண்ட் ஹெட்டுங்கிறதே ஒரு கோட்டடான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஸோ அதனால் இதை தூக்கி கோட் லெஜெண்ட்ரியில் போடலாம். ஸோ கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கிற ஏலியன் தான் ஹீட் பிளாஸ்ட். ரொம்ப ரொம்ப ஓவர் யூஸ்ட் ஏலியன் தான் அது ஹீட் பிளாஸ்ட் மட்டும்தான். அதுக்காக இந்த ஏலியனை குறைச்சலாம் இடம் போட முடியாது, ஏன்னா ஒரு சூப்பரான கோட்டடான ஒரு ஏலியன் தான். நல்லா மழை வர பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஹீட் பிளாஸ்ட்டை தூக்கி நான் வந்து மாஸில் போடுறேன், லெஜெண்டரியில் போட மாட்டேன். தண்ணி யாருக்கு தான் கிடைக்காது, தண்ணி தூக்கி ஊற்றினீங்கன்னா ஹீட் பிளாஸ்ட் எடுத்து போயிடுவான். ஸோ 10 ஏலியன்ஸையும் ரேங்க் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து எரிச்சலாக இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்கிறதே மறந்துட்டேன். ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே கன்சிஸ்டன்ஸாக இருப்பானா இல்லைன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் எனக்கு எதிர்பார்க்க தேவையில்லை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நானே இடையில உட்காந்து கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது எடிட் வேறு பண்ணணும். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பானா இல்லையான்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் பாருங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.